வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. தை அமாவாசை வரப்போகுது இல்லையா, அதுக்கான கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் அன்னைக்குள்ள என்ன சமையல் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மாசம் அமாவாசை வரும். இருந்தாலும் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மாலைப்பட்ச அமாவாசை இது ரொம்ப முக்கியமானது. குவிக்கா இந்த தை அமாவாசைக்கான சமையல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நாள் நைட்டே கிச்சனை நல்லா கிளீன் பண்ணிட்டு, நமக்கு பட்டு ஏதாவது இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வெளியில கொட்டிட்டு கேஸ் ஸ்டவ் எல்லாம் அலம்பி எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிடணும். அடுத்த நாளைக்கு நம்ம என்ன சமைக்க போறோமோ அந்த காய்கறிகள் சாமான் எல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். காத்தால் எழுந்ததுக்கு அப்புறம் குடிச்சிட்டு கிச்சனுக்குள்ள வந்த கையோட ஃபர்ஸ்ட் என்னென்ன ஊற வைக்கணுமோ அதெல்லாம் ஊற வச்சிடணும். என்னென்ன வறுக்கணுமோ அதெல்லாம் வறுத்துடணும். என்னென்ன அரைக்கணுமோ அது வரிசையா அரைச்சிடணும். இந்த 3 விஷயங்களை கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சமையல் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்ப பாருங்க, நான் என்னென்ன ஊற வச்சிருக்கேன் அப்படிங்கறத உங்களுக்கு காமிக்கிறேன். துவரம் பருப்பு ஊற வச்சிருக்கேன். இது நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் ஒரு 100 கிராம் எடுத்துட்டு இருக்கேன். துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இந்த துவரம் பருப்பு நமக்கு இலைக்கு பருப்பு வேணும், அதுக்காகவும் யூஸ் ஆகும். நான் இன்னைக்கு சேனை பிட்ல பண்ண போறேன். சேனை பிட்லைக்கும் இந்த பருப்பு நம்ம எடுத்துக்க போறோம். புடலங்காய் கூட்டுக்கும் கொஞ்சம் எடுத்துக்க போறோம். ரசத்துக்கு இந்த தண்ணியை கொஞ்சம் நம்ம எடுத்துக்க போறோம். எல்லாத்துக்கும் சேர்த்து நான் அதை வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்கேன். பைத்தம்பருப்பு பாயசம் பண்ண போறேன். அதுல கொஞ்சம் கடலை பருப்பு நான் போட்டிருக்கேன். இதோட ஒரு 10 பாதாம் ஊற வச்சிருக்கேன். இதை அரைச்சி சேர்த்துக்கலாம் அப்படிங்கறனால ஊற வச்சுட்டேன். இதுவும் ஒரு அரை மணி நேரம் ஊறி இருக்கு. பிட்லைக்கும் ரசத்துக்கும் சேர்த்து ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை ஊற வச்சிருக்கேன். 2 தேங்காயை உடைச்சி இந்த மாதிரி நான் துருவி எடுத்துட்டு இருக்கேன். சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்றதுக்கு சாதத்தோட சேர்த்து ஒரு தட்டுல சேப்பங்கிழங்கு வச்சு வேக வச்சு எடுத்துட்டு இருக்கேன். இதை தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன். வாழைக்காய் பொடி மாஸ் பண்றதுக்காக 2 வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கேன். புடலங்காய் கூட்டு பண்றதுக்கு ஒரு 150 கிராம் புடலங்காயை கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் தாராளமா கொத்தமல்லி கருவேப்பிலை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பண்றதுனால நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். பெரிய குக்கரா கொஞ்சம் எடுத்துட்டு அடியில கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். ஊற வச்ச துவரம் பருப்புல கொஞ்சம் மஞ்சள் பொடியும் 1 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்திருக்கேன். இது குக்கர்ல வச்சிருவோம். இதுக்கு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். நம்ம பைத்தம்பருப்பு பாயசத்துக்கு ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்தை இறக்கிடுவோம். இதுல 1 ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். இதுக்கு ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். புடலங்காய் கூட்டுக்கு இதுல வச்சுட்டு சென்டர்ல கொஞ்சம் ஸ்பேஸ் பண்ணிப்போம். சேனைக்கிழங்கு பிட்லைக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணியிருக்கேன். நம்ம தனியா பண்ணோம்னா சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். குக்கர்ல அப்படிங்கும்போது குழஞ்சி போகாம இருக்கிறதுக்கா கொஞ்சம் பெரிய பீசஸ் கட் பண்ணியிருக்கேன். இதை இதுக்குள்ள வச்சிடலாம். இதுக்கு மேல ஒரு சின்ன பிளேட் வச்சுட்டு இந்த வாழைக்காய் பொடி மாஸ் பண்ண போறோம் இல்லையா, அந்த மாதிரி 2 எண்டை மட்டும் கட் பண்ணிட்டு இந்த 2 வாழைக்காயை இப்படி வச்சுக்கலாம். இதுவும் வெந்துடும். நம்ம எதுல வாழைக்காய் வைக்க போறோமோ இந்த தட்டுல லேசா எண்ணெய் தடவிட்டோம்னா இந்த வாழைக்காய் வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். அந்த மாதிரி ஆகாம இருக்கும். அப்படி பிசு பிசுப்பு வந்தாலும் ஈஸியா தேய்ச்சா நமக்கு போயிடும். பாருங்க, இது எல்லாமே இப்ப ஒரே டைப்ல நமக்கு வெந்துடும். இப்ப குக்கர் மூடியை மூடிட்டு வெயிட் போட்டு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப குக்கர் வச்சாச்சு. அது 3 விசில் வர்றதுக்குள்ள நம்ம எல்லாத்துக்கும் வறுத்து அரைச்சி ரெடி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் டக்குன்னு அரை மணி நேரத்துல சமையல் ரெடி ஆயிடும். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். ரசத்துக்கு வறுத்துப்போம். அதுக்கு அரை டீஸ்பூன் நெய் சூடானதும் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் துவரம் பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பு இந்த மாதிரி செவந்து வந்ததும் அரை டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துப்போம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல இருக்கட்டும். எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு மாத்திப்போம். இது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் குறைப்பா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ரசத்துக்கு வச்சிருக்கேன். புளித்தண்ணியை கரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இதுல 1 தக்காளியை கிரஷ் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்திருக்கேன். நம்ம ரசத்துக்கு வருத்தோம் இல்லையா, அது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இது இந்த ரசத்தோட சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு இந்த புளியோட தக்காளியோட பச்சை வாசனை போகணும். நல்லா கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ரசம் பாருங்க நல்லா கொதிச்சாச்சு. நம்ம குக்கர்ல துவரம் பருப்பு வேக வச்சோம் இல்லையா, இது நல்லா மசிச்சு கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சிருக்கேன். தெளிவான தண்ணியை இந்த ரசத்துல நம்ம விட்டுடலாம். இப்ப ஸ்டவ் ஃப்ளேம் நம்ம சிம்ல வச்சுப்போம். ரசம் இப்ப கொதிக்காம நல்லா நுரைச்சி வரட்டும். ரசம் பாருங்க நல்லா நுரைச்சி வந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுல ஒரு சின்ன கட்டி வெல்லம் சேர்த்துப்போம். கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி.
இப்போ ரசத்துக்கு தாளிச்சிடலாம். ஒரு டீஸ்பூன் நெய்யில கடுகு, ஜீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை தாளிக்கிறேன். பைத்தம்பருப்பு பாயசத்துக்கு 1 கப்பு பைத்தம்பருப்புக்கு 2 கப்பு வெல்லம் அப்படிங்கிற அளவுல வெல்லம் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து பாகு எதுவும் வர வேண்டாம், நல்லா கரைஞ்சி நுரைச்சி வந்தா போதும். ஸ்டவ்ல ஒரு உருளி வச்சிருக்கேன். இல்லை 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். நெய் சூடானதும் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா செவக்க வறுத்துப்போம். லேசாக செவந்து வரும்போது கொஞ்சம் திராட்சை சேர்த்துப்போம். முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுப்பட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து வேற பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பைத்தம்பருப்பும் கடலை பருப்பும் வேக வச்சோம் இல்லையா, அது வந்து இந்த உருளியில சேர்த்துக்கலாம். இந்த பாத்திரத்திலேயே கொஞ்சமா தண்ணி கலந்து அதுவும் சேர்த்துருவோம். நல்ல ஒரு கொதி வரட்டும். ஒரு மிக்சி ஜார்ல 4 ஏலக்காய், 10 பாதாம் பருப்பு ஊற வச்சுட்டு நல்லா தோல் எல்லாம் எடுத்துட்டு இதே மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா நைஸா நம்ம அரைச்சி எடுத்துப்போம். பைத்தம்பருப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. வெள்ளத்தை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆற வச்சு வச்சிருக்கேன். இது வந்து இதுலயே டைரக்டா ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறம் இது ஒரு கொதி வரட்டும். பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம தேங்காய், முந்திரி, ஏலக்காய்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து பாயசத்துல ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டாம், ஒரு கொதி வந்தா போதும். நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி, திராட்சையை சேர்த்துருவோம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்ல பாருங்க புடலங்காய் கூட்டுக்கு வச்சிருக்கேன். நம்ம குக்கர்ல வேக வச்சோம் இல்லையா, அந்த புடலங்காய் நம்ம துவரம்பருப்பு வேக வச்சிருந்து ஒரு 2 கரண்டி சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கூட்டு கொஞ்சம் நல்லா பருப்போட சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கூட்டுக்கு அரைச்சி விட இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை வந்து கொஞ்சம் தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். கூட்டு பாருங்க நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா தேங்காய், ஜீரகம், காஞ்ச மிளகாய், அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். தேங்காய் சேர்த்ததும் ரொம்ப வந்து கொதிக்க வேண்டாம். ஒரு கொதி வந்தாச்சுன்னா போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிடலாம். இப்போ கூட்டுக்கு தாளிச்சிடலாம். தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் தாளிச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பிட்லைக்கு வறுத்துப்போம். எண்ணெய் சூடானதும் சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துப்போம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் லேசாக செவந்து வந்ததும் ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துப்போம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். மிளகாய் நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு மல்லி வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துப்போம். மல்லியும் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சூட்லேயே வந்து இதை வறுத்துப்போம். இது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொரப்பா நம்ம அரைச்சி எடுத்துப்போம். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். நம்ம குக்கரில் வேக வச்சிருக்கிற சேனைக்கிழங்கை சேர்த்துருவோம். கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போக கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துருவோம். புளி தண்ணி நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சாச்சு. நம்ம பிட்லைக்கு வறுத்துருந்தோம் இல்லையா, அதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம அரைச்ச பேஸ்ட்டை பிட்லையில் சேர்த்துருவோம். கொஞ்சம் லேசாக இந்த மாதிரி கொரப்பா அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து இதுவும் சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். பிட்டில் பாருங்கள் நல்லா கொதிச்சாச்சு. நம்ம சேர்த்த புளி தண்ணி, வறுத்தரைச்ச அந்த பேஸ்ட்டு, சேனைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு இது நல்லா மணக்குது. துவரம்பருப்பு வேக வச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து நல்லா கலந்துட்டு இந்த பிட்லையில் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்ததும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருவோம். இப்படி லேசாக ஒரு கொதி வந்தால் போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் நான் வெல்லம் சேர்க்குறேன். இது டோட்டலி ஆப்ஷனல். வெல்லம் சேர்க்கறனால இந்த டேஸ்ட் வந்து நல்லா பேலன்ஸ் ஆகும். நல்லா கலந்துட்டு வேறு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் பாருங்கள் நல்லா புகையிற அளவுக்கு சூடாக இருக்குது. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். வேக வச்ச சேப்பங்கிழங்கு, அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன்.
இந்த கடுகு வெடிச்சதுக்கப்புறம் இந்த சேப்பங்கிழங்க இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்துட்டு உடனே கிளறக்கூடாது, இது அப்படியே விட்டுடணும் கொஞ்சம் நேரத்துக்கு. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம விட்டுட்டோம்னா அதில் இருக்கிற குழப்பழப்பு தன்மை வந்து அடங்கிடும். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேமும் வந்து ஹையில் வச்சுக்கணும். இது இப்படியே விட்டுருவோம், நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இது வந்து அடிக்கடி திருப்பி விடாமல் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை திருப்பி விடணும். உப்பு சேர்க்கக்கூடாது. ஃபுல்லாக நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் உப்பு சேர்க்கணும். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சேப்பங்கிழங்கு எந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு ரோஸ்ட் ஆகிருக்கு. இதில் சால்ட்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாய் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பும் மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வேறு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணோன்னா சேப்பங்கிழங்கு குழன்னு ஆகாமல் நல்லா ரோஸ்ட் ஆகும். வாழைக்காய் நம்ம குக்கரில் வச்சு எடுத்தோம் இல்லையா, நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நம்ம வாழைப்பழம் உரிக்கிற மாதிரி இப்படி உரிச்சோன்னா அழகாக தோலி வந்து இப்படி உரிக்க வந்துடும். இந்த மாதிரி உரிச்சிட்டு இதை வந்து இந்த கேரட் கிரேட் பண்ணுறதுக்கு அந்த கிரேட்டரில் கொஞ்சம் பெரிய ஹோல் இருக்கு பாருங்கள், அதில் நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைக்காய் பொடி மாஸ் பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். எப்பயுமே பொடி மாஸ்க்கு வந்து தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு வெடித்ததும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 பச்சை மிளகாய் அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணியிருக்கேன். 1/2 இன்ச்சு இஞ்சியை தோல் சீவிட்டு கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா வாழைக்காய், அதை சேர்த்துருவோம். தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பச்சை மிளகாய் வாசனையோட இது ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு வந்து மஞ்சள் பொடி சேர்க்கறது இல்லை, வெள்ளையாக தான் இருக்கும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வாழைக்காய் பொடி மாஸ் கொஞ்சம் சூடு ஆறியாச்சு. இப்போ இதில் 1 மூடி லெமன் புழிஞ்சிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். 1 டம்ளர் உளுத்தம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு வச்சுருந்தேன். இது நல்லா ஊறி இருக்கு. இப்போ ஃபில்டர் பண்ணி இப்போ மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தண்ணியை ஃபுல்லாக நல்லா ஃபில்டர் பண்ணிக்கணும். ஃபில்டர் பண்ண தண்ணியை கொட்டாமல் நம்ம தனியாக பாத்திரத்தில் எடுத்துக்கணும். இந்த உளுந்தில் தண்ணி எதுவும் சேர்க்காம உளுந்து ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை தெளித்து அரைச்சி எடுத்துக்கணும். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், உளுந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. பாருங்களேன் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. அரைச்ச மாவை இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். நல்லா அப்படி கையை வச்சு ஒரே டைரெக்ஷனில் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி பண்ணும்போது மாவும் வந்து நல்லா ஃப்ளஃபியாகும், வடையும் வந்து மேலே மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாக வரும். நம்மகிட்ட பீட்டர் இருந்ததுன்னா பீட்டரில் கூட பண்ணிக்கலாம், அது இன்னும் ஈஸியாக இருக்கும். மிளகு ஜீரகம் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். 1 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 இன்ச்சு இஞ்சியை கிரேட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி இதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியிருக்கிற கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காய பவுடர். வடையை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நல்லா திருப்பி விட்டு 2 சைடும் நல்லா சவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். வடை பாருங்கள் நல்லா வந்து மொறு நல்லா வந்தாச்சு. இப்போ நம்ம எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, உளுந்த வடை நல்லா மொறுன்னு நல்லா கோல்டன் கலரில் சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். டாங்கர் பச்சடி பண்ணிடலாம். வெள்ளை உளுத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, அது நல்லா செவக்க வறுத்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக மிக்சியில் அரைச்சி நான் எடுத்துட்டு இருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். தயிரை வந்து நல்லா சிலிப்பிட்டு இதில் சேர்த்துருவோம். இது நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கரைச்சாச்சு. டாங்கர் பச்சடிக்கு தாளிச்சிடலாம். எண்ணெயில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் தாளிச்சிருக்கேன். இந்த டாங்கர் பச்சடிக்கு காரம் வந்து இந்த காஞ்ச மிளகா தான். பச்சடியில் சேர்த்துக்கலாம். தை அமாவாசைக்கான சமையல் வந்து ரெடி ஆயாச்சு. சாதம், பருப்பு, உளுந்து வடை, சேனைக்கிழங்கு பிட்ல, ரசம், பாசிப்பருப்பு, பாதாம், தேங்காய் எல்லாம் அரைச்சி விட்ட பாயசம், சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு, வாழைக்காய் பொடி மாஸ், புடலங்காய் கூட்டு, டாங்கர் தயிர் பச்சடி. தை அமாவாசைக்கான சமையல் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி இலையில பரிமாறியாச்சு. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். இதே மாதிரி இலையில பரிமாறிடலாம். பாருங்க, ஈஸியா தை அமாவாசைக்கான சமையல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பரேஷன், கொஞ்சம் பிளானிங் இருந்தால் போதும். நம்மளோட பாரம்பரியம் விடாம நம்ம கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ண முடியும். நான் இன்னைக்கு வீடியோல வந்து
பிட்லைக்கு தனியா வறுத்து அரைச்சி பிட்லை பண்ணி, அதுக்கப்புறம் ரசத்துக்கு அரைச்சி ரசம் பண்ணி அப்படியே பண்ணி காமிச்சிருக்கேன். எல்லாத்தையும் ஒன்னா வறுத்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, வறுக்கிறதுக்கு தேவையான எல்லா சாமானும் தனித்தனியா எடுத்து வச்சுட்டு பிட்லைக்கு ரசத்துக்கு அடுத்து 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 வறுத்து எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அரைக்கும் போது ஒவ்வொன்றா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ ஜஸ்ட் உங்களுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சாலே உங்களுக்கு சமையல் ஈஸியாக முடிஞ்சிடும். வரக்கூடிய தை அமாவாசை அன்னைக்கு நீங்க இதே மாதிரி சமையல் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு கமெண்ட்டை சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.